ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எலிஃபண்ட் டூத்பேஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதான் நான் காட்ட போகிறேன். ஸோ இதை ஏன்டா நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரும் எந்த கேள்வியும் கேட்காம தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போகலாம். ஸோ இந்த எலிஃபண்ட் டூத்பேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைட் சொல்யூஷன். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் சொல்யூஷன் எல்லா ஃபார்மசிலையுமே கிடைக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, H2O2, அதாவது H2O வாட்டர், H2O2 வந்து ஹைட்ரஜன் பெராக்சைட். ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் வாட்டரில் ஜாஸ்தியாக இருக்கும், அதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைட், H2O2. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணி நம்ம இதில் இருக்க ஆக்சிஜனை தனியாக பிரிக்க போகிறோம். லைக் ஏன் இதை கேட்டலிஸ்ட்னு நான் சொல்கிறேன்னா, நார்மலாக நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடை ஓப்பன் ஏரில் வச்சாலே கொஞ்ச நேரத்தில் அது வாட்டராக மாறிடும், அது ஆக்சிஜன் மாலிக்யூலை இழந்துட்டு. ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கேட்டலிஸ்ட் வேறு எதுவும் இல்லை, பொட்டாசியம் பெர்மங்கனேட். பொட்டாசியம் பெர்மங்கனேட் நமக்கு எல்லா ஃபார்மசிலையுமே கிடைக்கும். ஸோ அந்த பொட்டாசியம் பெர்மங்கனேட் அந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் கூட ஆக்ட் பண்ணும்போது அந்த ஆக்சிஜன் ரொம்ப குயிக்காக ரிலீஸ் ஆகும். இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதனால் இந்த பாட்டில் ரொம்ப ஹீட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இப்போ ரிலீஸ் ஆன அந்த ஆக்சிஜனை ஃபுல்லாகவே ஒரு ஃபோமாக கன்வெர்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா இது கூட கொஞ்சம் சோப் ஆட் பண்ணணும். சோப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதே சேம் ரியாக்ஷனை பண்ணும்போது அந்த சோப் ஆக்சிஜனை பபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு ஃபோமாக கிடைக்கும். ஸோ நான் இதுக்கு நார்மல் பாத்திரம் கழுவுற விம் சோப் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இது ஈஸியாக கரையும் தண்ணியில். ஸோ நம்மளோட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் தான் இருக்கும், ஸோ தண்ணியில் கரைச்சிக்கோங்க நல்லா. ஸோ இப்போ இது ரெண்டும் ஆக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபோம் க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட் ரியாக்ஷனில் அது டக்குன்னு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இப்போ அது ஒரு ஃபோமாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னா, நான் யூஸ் பண்ண பாட்டிலோட மவுத் ரொம்ப சின்னது, அண்ட் தென் நான் யூஸ் பண்ண ஹைட்ரஜன் பெராக்சைடோட அளவு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் ஃபோம் ஜென்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் நிறைய ஃபோம் வரணுங்கிறதுக்காக நிறைய ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஹைட்ரஜன் பெராக்சைட்லாம் கீழே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, என்னோடய அதிபுத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த பாட்டிலை தலைகீழாக திருப்பினேன். ஸோ அதுதான் இதுக்கு ஸோ டோட்டல் ஏரியாவும் நாஸ்தி. நல்ல வேலை பாட்டில் உடையில. ஸோ இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இதை பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். ஸோ இதை விட நம்ம பொட்டாசியம் அயோடைட், சோடியம் அயோடைட் மாதிரி கேட்டலிஸ்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். லைக் ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அதனால் இது அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் பண்ணாது, இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஸோ நான் பண்ண தப்பை நான் திருத்திக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய மவுத் இருக்க பாட்டிலை செலக்ட் பண்ணி அதில் நம்ம இப்போ இந்த ரியாக்ஷனை இது பண்ணலாம். ஸோ இந்த எலிஃபண்ட் டூத்பேஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலிஸ்ட் இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஈஸ்ட்லாம் ரொம்ப ஸ்லோவான ஃபோம் தான் கொடுக்கும். இதே சோடியம் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட் மாதிரி கேட்டலிஸ்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி, அதாவது ரொம்ப ஸ்பீடாக ஆக்சலரேட் பண்ணும் இந்த ரியாக்ஷனை. ஸோ கொஞ்சம் பெரிய மவுத் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணும்போது என்னோடய ஹைட்ரஜன் பெராக்சைட் சொல்யூஷன் ஃபுல்லாகவே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ட் பண்ண முடிஞ்சுது. அதனால் ஐ காட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஃபோம். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அது உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போட்டு போங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. எங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் சேரும். See you on next video. Until then, tata bye from Balaji. Stay safe, stay home. Bye bye.